ராதேஷாம் ஹரே கிருஷ்ணா ராதேஷாம். இன்றைய தினம் தை கடைவெள்ளி ஆகையினாலே நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய தாயார்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதிரியான ஒரு அபிஷேகத்தை பண்ணி அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன தாத்பரியம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அம்பாள் ஏன் உயர்த்தி கூறப்படுகிறாள் அப்படிங்கிறதாக ஒரு அருள், அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டது. நம்ம அம்பாள் சம்பிரதாயத்திலேருந்து எடுத்து சொல்லலை, வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வேலுக்குடி அண்ணா அவர்கள் சொன்னது. பகவானுக்கு 3 துணைவியார்கள், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. நீலாதேவி அப்படிங்கிறவா ரொம்ப பேருக்கு தரிசனம் பண்ணியிருக்க மாட்டா, தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டா. ஸ்ரீதேவி அப்படிங்கிறவோ மார்லிய வட்சஸ்தலத்திலே இருக்கக்கூடியவோ மகாலட்சுமி தாயார். பூதேவி அப்படிங்கிறவோ பூமியை தாங்கக்கூடியவள், பூமியானவள். அதனால் அவள் பகவானுடைய திருவடிக்கு பக்கத்திலே அமர்ந்திருப்பாள். அவள் கூடவே ஒரு தாயார் உட்காந்துருப்பாள். அவள் நீலாதேவி அப்படின்னு பேர். நம்ம திருக்கோவில்களில் சுவாமியை தரிசனம் பண்ண போகும்போது பூதேவி சொல்லுவாளாம், குழந்தை வந்திருக்கான், அதனால் அவன் ஏதோ நிறைய பாவங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் அதை தண்டனைகளை கொஞ்சம் குறைச்சி கொடு அப்படின்னு. அதனால தான் சொல்லுவாள், தாயார் தரிசனம் பண்ணிட்டு தான் உள்ள மூர்த்தியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு. அப்படியாக பூமாதேவி இங்கிருந்து சொல்லி அனுப்புவா, தண்டனையோட அவன் தாங்குற மாதிரி கொடு, அவன் மேலே கோவிச்சிக்காத, குழந்தை வந்திருக்கான் பாலாம். உள்ளே போன உடனேயே பெருமாள் மார்பில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி, ஏன் அவனை தண்டிப்பானே, தண்டனையை குறைச்சி கொடுப்பானே, பேசாத மன்னிச்சு விட்டுடு, நீ நிறைய பாவம் பண்ணியிருக்கப்பா, இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி மன்னிச்சு விட்டுடு அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ தான் மறுபடியும் திருவடியில் இருக்கக்கூடிய நீலாதேவி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறாளாம், நாராயணா, புண்டரீகாட்சா, புருஷோத்தமா, எல்லாமே நான் தான், எல்லாமே என்னுடைய படைப்பு, என்னிலிருந்து வந்தது, நான் தான் படைத்தேன், எல்லா கர்ம பலனையும் எங்கிட்ட கொடு, கர்மாவுக்கு காரணம் நான் தான், நீ ஒன்றுமே இல்லை, வெறும் கருவி அப்படின்னு சொல்கிறியே. அப்படி சொல்லும் பொழுது இந்த வந்திருக்கக்கூடிய பக்தன் அவன் பாவங்களுக்கு எப்படி அவனும் பொறுப்பாவான். இப்போ நம்ம லௌகிகமாக சொல்லணும்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னு சில நேரங்களில் அந்த பொருளை திருப்பி எடுத்துட்டுருவா. காரெலாம் சப்ளை பண்ணுவா, லட்சக்கணக்கில் டிஃபெக்ட் வந்துடும், காரெல்லாம் திரும்ப பெறப்படுகின்றன அப்படின்பா. அது மாதிரியாக மேனுஃபேக்சரி அப்படின்னு சொல்லக்கூடிய தயாரிப்பான நாராயணா, புருஷோத்தமா, அவனிடத்தில் தப்பு இல்லை, உன்னுடைய தயாரிப்பில் தான் தப்பு இருக்குது, அதனால் அவன்கிட்ட மன்னிச்சேங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதபடிக்கு உன்னை ரட்சிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீலாதேவி சொல்கிறா. மயிலாடுதுறை, கும்பகோணம் பக்கங்கள்லாம், தஞ்சாவூர் பக்கம்லாம் தை கடைவெள்ளி ரொம்பவும் விசேஷமான நாள். அப்படியாக அந்த விசேஷமான நாளில் தை கடைவெள்ளியில் நீலாதேவியை தியானித்து நீலாதேவி அலங்காரமாகவும், இந்த பக்கம் பூமி தேவி மண்ணின் கலர், மண்ணின் வண்ணம் என்னவோ அந்த வண்ணத்திற்கான ஆடை பூமாதேவிக்கு, இந்த பக்கம் ஸ்ரீதேவியாக பாவித்தவளுக்கு நீலாதேவியான ஆடை. பெருமாள் அவள் மாரில் இருக்கா ஸ்ரீதேவி, அதனால் அவளுக்கான ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு பெருமாள் பிரம்மாண்டமாக காட்சி கொடுக்குறார். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. நாராயண 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 நாராயண.